இந்தியா கூட்டணி மற்றும் கூட்டணியில் இல்லாத அனைவரும் ஒன்றிணைந்து துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க தயாராக உள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். தமிழகம் வந்திருந்த இந்தியா கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டியை சென்னை விமான நிலையத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா வழியனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் தனிப்பெரும் சிறப்புகளான கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மை இவற்றிற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும், இதையெல்லாம் சரி செய்கிற இரண்டாவது அதிகாரத்தில் வரக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் போட்டிக்கு ஒரு திறமையானவரை நிறுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு மனநிறைவு உள்ளதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் திருச்சி சிவா கூறினார். இந்த முறை அனைத்து எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இல்லாத எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒருமித்த மனதோடு முன்னாள் உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் திரு சுதர்சன் ரெட்டி அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழுமையான ஆதரவு தந்திருக்கிறார். இந்தியாவிலேயே மக்களவையில் இருக்கிற மொத்தம் 40 தொகுதிகள் புதுச்சேரி சேர்ந்த அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இது. அந்த கூட்டணி ஆதரவு தந்திருக்கிறது. நேற்றைய தினம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து, அதே போல அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து உரையாற்றியது எல்லோருடைய மனதிலும் மிகவும் ஆழமாக பதிகின்ற வகையிலும், ஒரு சிறந்த ஒருவரை இந்த பொறுப்பிற்கு நாங்கள் வேட்பாளராக நியமித்திருக்கிறோம் என்ற மன நிறைவும் ஏற்பட்டது.